பல படித்த இளைஞர்கள் வேலையை தேடி அதில் அமர்ந்த பிறகு தன் பணியில் மன நிறைவு கிடைக்காததால் வேளாண்மை தொழிலுக்கு வரும் சூழ்நிலை தற்பொழுது உள்ளது. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் செல்லப்பன்பேட்டை திரு மனோ மகேஷ் அவர்கள் பொறியியல் பட்டப்படிப்பு படித்து பொறியாளராக பணிபுரிந்து தன் தந்தையின் கனவான வேளாண்மை தொழிலுக்கு மாறி பயிர்கள் சாகுபடியுடன் கறவை மாடுகளும் வளர்த்து வருகிறார். மாடுகளுடன் பழகுவது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறும் இவர் அனுபவத்தை இப்பொழுது பார்ப்போம். இந்த பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு சென்னையில் டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியராக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததில் இந்த முடிவு பண்ணி தான் வந்தேன். இது அப்பாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட். அப்பாவோட கனவு மாட்டு பண்ண வைக்கணுங்கிறது பெரும் கனவு. அதை நானும் ஓரளவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்த உடனே இந்த இதுக்கான சோர்ஸ்லாம் நான் அங்கேயே ரெடி பண்ணேன். அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் இல்லை எங்கேயுமே. அதாவது தகவலே எனக்கு கிடைக்கல. எங்கே போனால் யார்கிட்ட என்ன தகவல் வாங்கலாம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. வந்துட்டு கொஞ்ச நாள் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தஞ்சாவூரில் இன்னொரு ஃபார்ம் இருக்குது, இன்னொரு பண்ணை. அதுதான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தது அவங்க. அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது வாங்க இதை நம்ம கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணி எந்த ஒரு கண்காட்சி இந்த இதெல்லாம் விவசாய சம்மந்தமாக ஒரு எல்லாத்துக்குமே போயிட்டு வந்துட்டுருந்தோம். ஒவ்வொருத்தர் தகவல் கிடைக்கிறது, ஒவ்வொருத்தரோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒரு டேட்டா இன்டர்நெட்லேருந்து டேட்டாஸ் டவுன்லோட் பண்ணேன். எங்கெங்கே போனால் எப்படி கிடைக்கும் என்னங்கிறது. அதுக்கப்புறம் ஒரத்தநாடு யூனிவர்சிட்டி போய் அங்கே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இது பண்ணேன். அப்புறம் தான் இங்கே அண்ணனோட இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் பெருசாக போடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஆரம்பித்தோம். இது நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இதுவுமே நேரம் இழுத்துருச்சு. கட்டட வேலை அந்த இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இழுத்துருச்சு. இப்போது 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சு இதை ஆரம்பித்து. இந்த மாட்டு பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரே ஒரு மாடு தான் நாங்கள் கொண்டு வந்தோம். இங்கே இருக்க இந்த மாடு தான் ஃபஸ்ட்டு பூஜைன்னு ஆரம்பித்து போட்டு கொண்டு வந்தது. எனக்கு மாடு எப்படி வாங்கணும், எது பண்ணணும் அப்படிங்கிற எந்த விஷயமுமே தெரியாது. ஆரம்பித்தா போதும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்தேன். உள்ளார வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிது. மாடு எப்படி வாங்கணும், மாடு வாங்கிறதுக்கு நான் தனியாக போனது கிடையாது, அண்ணனோட தான் போவேன். அவங்களுக்கும் இன்னும் நல்லா தெரிஞ்ச ஆள், வயசானவங்க எப்படி பார்த்து வாங்கலாம், அந்த பல்லு பார்த்து வாங்குறது, இப்போ வரைக்கும் அதை நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். தெரிய மாட்டேங்குது. 4 பல்லும்பாங்க, 6 பல்லும்பாங்க. பட் அதெல்லாம் எப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி தான் போய் வாங்கிட்டு வந்தோம். இங்கே இருக்கிறது 2 ஹெச்எஃப் இருக்குது. மீதி எல்லாமே ஜெர்சி கிராஸு, நம்ம நாட்டு கிராஸ் தான் நாங்கள் வச்சுருக்கிறது. ஹெச்எஃப் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குது, பராமரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இல்லை இப்போ இதை பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வாங்கிட்டுருக்கோம். மாட்டுக்கு உடம்பு சரியில்லைனா அதை எப்படி பார்க்குறது, என்ன அது எப்படி என்னதுனால அதுக்கு தெரியல, உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது எனக்கு சிரமமாக இருந்தது. ஒன்றுமே தெரியல. என்ன நம்மனா சொல்லிடுவோம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு தெரியலையே, நம்ம தானே பார்த்து கண்டுபிடிக்கணும். டாக்டர்ஸ் இங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க, சொன்னோன்னே வந்துடுவாங்க. முடிஞ்ச அளவு நம்ம நாட்டு வைத்தியம் தான் கொடுக்குறது மாட்டுக்கு. அது நம்ம மனுஷனுக்கு என்னென்ன கொடுக்குறோமோ அது மாதிரி தான் கொடுக்குறது. நாங்கள் இல்லாத நேரத்தில் சூப்பர்வைசர் தான், அவர் பேர் மூர்த்தி. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பார்த்துக்கிறாரு. நாங்கள் நாங்களும் இருப்போம், பகலில் ஃபுல்லாக இருப்போம். இரவில் ஏதாவது எமர்ஜென்சினா உடனே கால் பண்ணிடுவார், வந்துடுவோம். ஃபோன் அடித்தோன்னா வந்துடுவோம். டாக்டர்ஸும் வந்துடுவாங்க. இன்கேஸ் ரொம்ப முடியல அப்படிங்கிற நேரத்தில் வந்துடுவாங்க. ஒரு மாடு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஹெச்எஃப் அந்த ப்ரீடு உடம்பு சரியில்லாமல் இருந்து மறுபடியும் அந்த ஃபார்முக்கு கொண்டு போய் ஆச்சு. அதை அங்கேருந்து அந்த இன்னொரு ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், திருப்பி அங்கேயே கொடுத்துட்டோம். என்ன மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப முடியாமல் போய் இடம் மாறினதில் அதுக்கும் அப்படின்ட்டு. பொதுவாக ஜென்ரலுக்கு மாடுக்கு வர வியாதிகளுக்கு என்னென்ன வருது அந்த அறிகுறிகளை வச்சு அதுக்கு என்ன வைத்தியம் நம்மளால் இங்கே பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு ஓரளவு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது இந்த வைக்க சாப்பிட்றது, தீனி சாப்பிட்றதுல ஏதாவது அதுக்கு செரிமானம் இல்லாமல் இருக்கிறது, ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது, அந்த இதுக்கு தான் நம்ம நாட்டு வைத்தியம் தான். சுக்கு,
சித்திரத்தை, மிளகு, கருஞ்சீரகம் இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் வெத்தலை, பூண்டு, மிளகு அதெல்லாம் அரைச்சி கொடுக்கறது, வாய் வழியாக கொடுக்கறது. அதுலேயே வந்து ஓரளவுக்கு அது வந்து தெளிவாயிரும். அதுலேயும் தெளிவாகாதுங்கிற ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து மருத்துவரை கூப்பிட்றோம். அவங்களும் வந்து பார்க்குறாங்க. நிறையா பேர் வந்து இதே மாதிரி தான் வந்து ரெக்கமெண்ட் சொல்கிறாங்க, நாட்டு வைத்தியமே பண்ணுங்க, அது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து மாட்டை அவுத்து விட்றது. சாதாரணமாக மாடு கொஞ்சம் ஒரு மேய்ச்சலுக்கு போயிட்டு வரணும், அதுக்கும் அது மாடு மேய்ச்சலுக்கு போகிறதுக்கும் நாங்கள் அந்த சைடு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அது இன்னும் ஃபுல்லாக வந்து வேலை முடியலை. அது காலாராக இருந்தால் தான் அதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் தீனி வந்து பேஸாக வந்து 1 கிலோ தீனி எப்பயுமே வச்சுருது. எல்லா மாட்டுக்கும் பேஸ் வந்து 1 கிலோ. அதுக்கப்புறம் பாலுக்கு தகுந்த மாதிரி 1 லிட்டர் பாலுக்கு 300 கிராம் நாங்கள் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த குளிர் காலம் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து 2 வேளை தான். மத்தியானம், அதாவது நம்ம ஒரு 3 மணி போல் காட்டுறது, அப்புறம் நைட் காலையில், விடிய காலையில் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி. மற்றபடி பச்சை தண்ணி அது வந்து இது பண்ணிக்கும். அது தட்டியில் வந்து வச்சுருவோம். சத்த நேரம் காலால் நடக்கும்போது அது இது பண்ணிக்கலாம். அது இப்போ தீவனம் வந்து எப்படின்னா, வைக்கோல் வந்து இத்தனை மாட்டுக்கு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 3 கட்டு வைக்கோல் போகும். புல் வந்து 2 வேளையாக பிரித்து வைக்கிறோம். பால் கறந்தோடனே வைக்கோல் போட்டுட்டு புல் போட்டுறது. புல் வந்து கோஃப்4 போட்டிருக்கோம், சூபா புல் போட்டிருக்கோம். அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது. அதை இல்லாமல் இந்த சோளத்தட்டையும் கொடுக்குறோம். எல்லாம் போட்டு அடித்து 2 வேளையாக எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட்டப் பண்ணி வச்சிடுறது. அப்புறம் தீவனம் வந்து நாங்கள் பேஸாக வந்து எல்லா மாட்டுக்கும் வந்து 1 கிலோ தீவனம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பால் கறவைக்கு தகுந்த மாதிரி அளந்து போட்டுக்கிறது. 1 லிட்டருக்கு 300 கிராம்ங்கிற மேனி எத்தனை லிட்டர் மாடு பால் கறக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறது. அதை பண்ணிவிட்டு அடுத்து அந்த பசுந்தீவனம் தான் அடுத்தது எல்லாமே. வேறு எதுவும் இது வரைக்கும் போடலை. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரேஷியோ நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணி மாட்டுக்கு என்னங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணணும். அது நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ சம்பாரித்தேன். சம்பாரித்ததும் வந்து பெருசாக சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, அதுவே அந்த இதுக்கே சரியாக போச்சு. சேமிப்புங்கிறது அந்த இடத்துல இல்லை. சேமிக்க நினச்சாலும் அது முடியல. அதுக்கு முன்னாடிலேருந்து எங்கள் அப்பாவோட இந்த ஆசைங்கிறதுனால எனக்கு உள்ளுக்குள்ளே உந்தல் இருந்துச்சு, நம்ம இதுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ஆசைகள் இருந்துச்சே தவிர அதுக்கான மூலதனம் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டேன். அது கொஞ்சம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு மூலதனத்தை சம்பாரிச்சிக்கிட்டு பணத்தை சம்பாரிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வருவோன்னு ஒரு முடிவில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியுமே வந்து அங்கே வந்து என்னால் நிலச்சி இருக்க முடியல. ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு. நான் அந்த கம்ப்யூட்டரில் பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து அதே பொழப்பாக இருந்ததுனால அதை வந்து பண்ண முடியல. வந்த உடனே இந்த இதை ஆரம்பிக்கலை, விவசாயத்தில் இறங்கினேன். விவசாயம் வந்து ஒரு 3 ஏக்கரில் நான் வந்து நெல் சாகுபடி, வாழை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் அண்ணன்ட்ட சொல்லியிருந்தேன். அண்ணன்ட்ட சொல்லும்போது தான் வந்து நம்ம 2 பேருமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே இதில் பங்குதாரர் தான், பார்ட்னர் தான். அவங்க வந்து 15 வருஷமாக தஞ்சாவூர்லேயே டவுனுக்குள்ளேயே ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு 2 ஏக்கரில் இருக்குது ஃபார்ம், பண்ணை இருக்குது. அதில் ஒரு 15 மாடு இருக்குது. 15 வருஷமாக இருக்காங்க. அதை நம்ம இங்கே வந்து நம்ம தனியாக பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நாங்கள் தனியாக இடம் இது பண்ணிக்கிட்டு வந்தோம். இதை கொஞ்சம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி செட்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ நிம்மதியாக இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ முடியுமோ எவ்வளோ மாட்டு கூட இருந்துக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக பார்க்க முடியும். அது விளையாட்டாக கூட நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாட்டு கூட பழகிறது, இது பண்ணுறது, எதுனாலும் அப்போ தான் தெரியுது. நமக்கு என்ன ஜுரம் அடித்தா நம்ம சொல்லிடுறோம் ஜுரம் அடிக்குது மாத்திரை விடுங்க, ஆனால் அதுக்கு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டு வரேன். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, புதுச்சேரி அரசு துல்லிய பண்ணை திட்டத்தில் காய்கறிகள் சாகுபடியை ஊக்குவிக்க உழவர்களுக்கு பல மானிய உதவிகளை செய்து வருகின்றது. புதுச்சேரி வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானிகளும் உழவர்களுக்கு திருந்திய தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கி உழவர்களின் வருவாயை இரட்டிப்பாக பெருக்கி வேளாண்மையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த திட்டத்தின் பயனாளிகளின் ஒருவரான கீழ்சாத்தமங்கலம் திரு புன்னிகோடி அவர்களின் அனுபவங்களை இப்பொழுது பாருங்கள்.
எங்கள் பூர்வீகமே விவசாயம் தான் சார். எங்கள் அப்பா, எங்கள் தாய், தந்தை எல்லாருமே. அப்படின்னு பார்த்து நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து சாதாரணமாக முறையில் கத்திரி, வெண்டை இப்படி நான் ஒரு 6-7 வருஷம் பயிர் வச்சுன்னு வந்த ஒரு விவசாயி சார் நாங்கள். இந்த சாதாரண முறையில் பயிர் வச்சு வந்தோம் சார். அதில் எங்களுக்கு ஈல்டு வந்து எடுத்து வந்தோம். அதை விட நாங்கள் துல்லிய பண்ணை திட்டத்தில் சேர்ந்ததுனால எங்களுக்கு 2 பங்கு ஈல்டு எங்களுக்கு கிடைக்கிது சார். நாங்கள் வந்து புதுவை மாநிலத்தில் இருக்கிற பெருந்தலைவர் காமராஜர் வேளாண்மை அறிவியல் பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கே இருக்கிற அதிகாரிகளை சந்தித்தோம் சார். அவங்க வந்து எங்களுக்கு என்ன பண்ணாங்க, எங்கள் ஃபீல்டை வந்து பார்த்தாங்க சார். பார்த்துட்டு நீ வந்து துல்லிய பண்ணையில் துல்லிய பண்ணையில் சேர்ந்து நீ காய்கறி பயிர் செய்யி, அதுக்கப்புறம் நீ எடுக்கிற ஈல்டை பாரு அப்படின்னு எங்களுக்கு வந்து சொன்னாங்க சார். நான் அந்த பிரகாரமே என்ன பண்ணேன், அவங்க சொல்கிற மெத்தடில் நான் செஞ்சேன் சார். ஃபஸ்ட்டு டைமில் உழவு ஓட்டிக்க சொல்லிட்டாங்க சார். நல்லா உளி கலப்பையை போட்டு ஓட்ட சொன்னாங்க சார். உளி கலப்பையை போட்டு ஓட்டினா என்ன ஆகணுன்னா, எவ்வளோ தண்ணி நின்னாலும் அது வந்து அது 2.5 அடி ஆழம் வந்து ஒரே கொழுவு தான் சார். அது அந்த ஒரு கொழுவால் ஓட்டுறது வந்து 2.5 அடி வரைக்கும் ஆழம் போகும் சார். செஞ்சிட்டேன் சார். அப்புறம் வந்து ஒரு ஏக்கருக்கு 10 டன் எரு போட்டு நீங்கள் வந்து பயிர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம 10 டன் எரு அடிச்சுட்டு எங்களுக்கு வந்து 100% இந்த புதுவை மாநிலத்தில் எங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க சார். 100% எங்களுக்கு ₹1 கூட நாங்கள் கட்ட தேவையில்ல. 50,000 ரூபா வந்து மெட்டீரியலுக்கும், மீதி 50,000 வந்து அவங்க கொடுக்குற ஃபெர்டிலைசருக்கும் அவங்களே கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் இடத்த மட்டும்தான் சார் அவங்களுக்கு கொடுத்தோம். டோட்டலாகவே எங்களுக்கு இந்த புதுவை அரசு எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குது. சாதாரண முறையில் நான் 4 வருஷம் பயிர் வச்சிருந்தேன் சார். அதை விட இப்போ இந்த துல்லிய பண்ணை திட்டத்தில் சேர்ந்தது 2 மடங்கு நான் வருமானத்தை எடுக்கிறேன். அந்த விதத்தில் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நாங்கள் வந்து 2 அடிக்கு ஒரு செடி வைக்கிறோம். அந்த 2 அடிக்கு செடி வைக்க பார்த்து எங்களுக்கு அவங்க வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க சார். 3 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் உரம் கொடுக்கணும் ட்ரிப்பில் அப்படின்னு சொல்லி. அந்த 3 நாளைக்கு ஒரு டைம் நாங்கள் உரம் கொடுக்க பார்த்து செடி வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்குது சார். இப்போ இன்றைக்கி உரம் கொடுத்துட்டு 4 நாள் சென்று வந்து என் கொல்லியை வந்து பார்த்தனாக்கா இது ஏன் செடியா, இது ஏன் கொல்லியா, ஏன் நம்ம வளர்த்த செடியா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க கொடுக்குற உரம் அப்படி தரமான உரம், நல்லா ஈல்டு கொடுக்குது எங்களுக்கு. எங்கள் அப்பா எங்கள் அம்மா பயிர் வச்சுன்னு வந்தாங்க. அவங்கள விட இப்போ என்னுடைய சந்ததியில் நான் அவங்களோட 2 பங்கு நான் ஈல்டு எடுக்கிறேன். காரணம் என்னென்னா அந்த துல்லிய பண்ணை திட்டத்துக்கு வந்ததுனால. சாதாரணமாக என்னால் எடுக்க முடியாது சார் இந்த அளவுக்கு. என் ஃபீல்டை சுற்றி பார்த்திங்கன்னா நெல் வயல் தான். இந்த கேவிகாவில் வந்து அடிக்கடி இங்கே வந்து விசிட்டிங்க்கு வருவாங்க. அவங்களும் வந்து பார்த்து சொல்லுவாங்க, சுற்றி நெல் இருக்குது, இவர் ஒண்டி மட்டும் எப்படி இந்த இடத்துல காய்கறி பயிர்னு. இதுக்கு காரணமே அந்த உளி கலப்பை தான் சார். அந்த உளி கலப்பை ஓட்டுறதுனால எனக்கு வந்து பொட்டு தண்ணி கூட நிற்கிறது கிடையாது. தண்ணி நிற்காததுனால எனக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்குது. நான் ரஃப்பாக ஃபஸ்ட்டு பந்தல் போட்டிருந்தேன். அதை வந்து கேவிகேவில் வந்து பார்த்தாங்க. பார்த்து இது உனக்கு எப்படி போட்ட அப்படின்னாங்க. சும்மா ரஃப்பாக போட்டேன் சார் நான் அப்படின்னா. சரி இதை விட நீ முறையாகவே பண்ணி பாரான் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. சரி பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு சிம்பிளாக ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு முழுங்க புதை ஒன்று வாங்கினேன் சார். அந்த 2000 ரூபாய்க்கு முழுங்க புதை வாங்கி ஒரு 2 ஆள்களை வச்சுக்கின்னு, எங்கள் சொந்த ஆட்களையும் வச்சுக்கின்னு, என்னுடைய உடல் உழைப்பு அதிகமாக செலவு பண்ணால் 2000 தான் செலவு பண்ணேன் அந்த முழுங்களுக்கு டோட்டலாகவே. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நிலமுருன்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு நான் இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு 70 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும் சார். அந்த ஊருக்கு போய் அந்த ஊரில் தான் அந்த பந்தல் போடுறவங்க இருக்கிறாங்க. அவங்கள நாடி நான் எனக்கு பந்தல் போடணும் ஐயா அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நான் வந்து போட்டு கொடுறேன். இடத்த வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து மெஷர்மெண்ட் அளந்தாங்க. அளந்து பார்த்துட்டு எனக்கு இந்த கம்பி இத்தனை கிலோ வாங்கணும், ஒயர் இத்தனை கிலோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. அந்த கம்பி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் எங்கேயுமே கிடையாதுங்க. அந்த கம்பி திண்டிவனத்தில் தான் கிடைக்குது. அந்த கம்பி நான் திண்டிவனம் போய் நான் மோட்டர் சைக்கிள்லேயே நானே போய் ஏற்றின்னு வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க வந்து எனக்கு இதை 2 நாளில் இதை போட்டுட்டு போட்டாங்க. அந்த கம்பி ஒயரு வாங்கினது வந்து டோட்டலாக எனக்கு ஒரு 4000 ரூபா தான் ஐயா எங்களுக்கு செலவு ஆச்சு. கழி வந்து 2000 ஆச்சு. 4 2 6000 தான். லேபருக்கு ஒரு 2000 கொடுத்தேன் சார். வேறு எதுவும் நான் கொடுக்கல. நான் அதிகமாகலாம் நான் செலவு பண்ணல. நான் வந்து 1 ஏக்கர் போட்டுக்கிறேன் ஐயா. நான் 1 ஏக்கர் போட்டுக்கிறேன் ஐயா. நான் இந்த 1 ஏக்கரில் இந்த கோவக்கான்றது வந்து நான் ஒரு 1/4 ஏக்கர் தான் போட்டுருக்குறேன். மீதி எல்லாமே என்கிட்ட இருக்கிற கிராப்பை வந்து கத்திரிக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, சொரக்காய் இப்போ அறுவடை ஆயிடுச்சு, பாகல் இருக்குது, பீக்கன் இருக்குது, பப்பாளி ஒரு 1/2 ஏக்கர் போட்டு இருக்கிறேங்க. காய்கறி பயிரில் இருக்கிற ஒரு லாபம் வேறு எந்த ஒரு பயிர்லையும் கண்டிப்பாக கிடையாது. ஆணித்தரமாக சொல்ல முடியும் என்னால். அதனால் நான் வந்து காய்கறி பயிருக்கு வந்து இந்த ஊரில் யாருமே காய்கறி பயிர் செய்யாதவங்கள நான் ஒரு 7-8 பேரை நான் காய்கறி பயிர் செய்ய சொல்லியிருக்கிறேன். இந்த ஊரில் செஞ்சு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க துல்லிய பண்ணை திட்டத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் அவங்ககிட்ட எவ்வளோ எடுத்து சொல்கிறேன்.
துல்லிய பண்ணை திட்டத்துக்கு வந்தால் இன்னும் டபுளாக வந்து அவங்க மகசூல் எடுக்கலாம். கோவக்கான்ற ஒரு பயிர் வந்து ஒன்ஸ் ஒரு டைமு அந்த கட்டை தான் ஐயா. இது வந்து விதலாம் ஒரு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கட்டை தான். இந்த கட்டை வந்து திண்டிவனத்துக்கு அண்ணாண்ட நிலமூரில் கிடைக்குது. இந்த கட்டையாக தான் வாங்கின்னு வந்தேன். கட்டை வாங்கின்னு வந்தது இன்னும் ஒரு 350 ரூபாய்க்கு தான் ஐயா நான் இந்த கட்டை வாங்கின்னு வந்தேன். இந்த கட்டை வாங்கின்னு வந்து கட் பண்ணி கருப்பு முள் நடவு செய்கிற மாரி 2 அடிக்கு 1, அதாவது ட்ரிப்புக்கு ட்ரிப்பு, ஹோல்சருக்கு ஹோல்சர், அதாவது 2 அடிக்கு ஒரு ஹோல்சரு. அந்த ஹோல்சருக்கு நேரில் ஒரு கட்டை நான் நட்டேன். இந்த கட்டை நட்டால் 16ஆம் நாள் அது துளூருக்கு வந்துடுது. துளூருக்கு வந்த உடனே 60ஆம் நாள் காய் நான் அறுத்துட்டேன். காய் அறுத்துங்க. இது வாரத்துக்கு வந்து கோவக்கான்றது வந்து வாரத்துக்கு 2 அறுப்பு அறுத்தே ஆகணும். அப்படி அறுக்கலைன்னா பழமாயிடும், நம்மளுக்கு நஷ்டம். பாண்டிச்சேரியில் வேறு யாரும் இந்த கோவக்காய் வந்து போடலைங்க. இந்த கோவக்காய் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக பயன்படுது. பாண்டிச்சேரியில் நான் காலையில் எங்களுக்கு புது அரசு வந்து எங்கள் வீடு தேடி எனக்கு வண்டி அனுப்புது. காலையில் 4 மணிக்கெலாம் அந்த வண்டியில் நான் காய்கறி எத்தினி மூட்டையாக இருந்தாலும் நான் ஏற்றிக்கிறேன். ஏற்றின்னு போயிட்டு எனக்கு உழவு சந்தையில் நான் என்றைக்கு உழவு சந்தை ஆரம்பித்தாங்களோ அன்னிலேருந்து எனக்கு வந்து அங்கே ஒரு கடை எனக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் துல்லிய பண்ணை திட்டத்தில் இருக்கிறன்றதுனால எனக்கு வந்து ரொம்ப முதலிடம் கொடுக்குறாங்க. நான் வந்து 7-8 பொருள் எடுத்துன்னு போகிறேன். இந்த 7-8 பொருளும் ஒரே கடையில் வச்சு நீ விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் அந்த உழவு சந்தையில் பாண்டிச்சேரி உழவு சந்தையில் பார்த்தோன்னா கோவக்காய் புண்ணியகோடி தவிர வேறு யாரும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஓ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா திண்டிவனத்துலேருந்து வாங்கியாந்து விற்கிறாங்க வியாபாரிங்க. வியாபாரிக்கிட்ட வாங்கக்கூடாது. ஒரு சிலவங்க வந்து எல்லாம் இந்த வெளியிலேருந்து வரவங்க அந்த 28வது கடை எங்கே இருக்குது அதை தேடி வந்து என்கிட்ட வந்து வாங்க. காரணம் என்னென்னா நான் துல்லிய பண்ணையில் செஞ்ச பொருள் அவ்வளோ தரமாக இருக்குது, 4 நாள் வரைக்கும் அந்த பொருள் கெடாது. அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து புண்ணியகோடி பொருள் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல தான் நான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வந்து வாங்குவாங்க. என்கிட்ட வாங்குகிற பொருள் ஒரு 4-5 நாள் வரைக்கும் எந்த ஒரு பொருளும் நீ ஃப்ரிட்ஜில் வைக்காதவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் என்கிட்ட இருக்கிற பொருள். இது இல்லாத நான் வந்து இப்போ ரெட்டியாபாளத்தில் ஒரு கோவை பழமுதிர் சோலைன்னு ஒன்று இருக்குது சார். அதுக்கு வந்து நான் வந்து கொடுத்துன்னு இருக்கிறேன். நான் காய் நான் வந்து உழவு சந்தைக்கு விற்ற மீதி கோவை பழமுதிர் சோலைக்கு கொடுக்குறேன். இந்த கோவை செடி பார்த்த உடனே நட்ட 16ஆம் நாள் தூர் வருது. அதை சைடில் இருக்கிற கிளப்பெல்லாம் வெட்டி விட்டுருணும் ஐயா. வெட்டி விட்டுட்டு ஒரு குச்சி மட்டும்தான் விடணும். ஏன்னா அது வீரியமாக போய் மேலே போய் நல்லா பரவக்கூடிய ஒரு கொடி பயிராக இருக்குதுன்னு. இது வாரத்தில் 2 அறுப்பு பறிச்சே ஆகணும். நான் இந்த 1/4 ஏக்கரில் வந்து வாரத்தில் வந்து ஒரு டைமு நான் அறுத்தாலே வந்து 150 கிலோ காய் அறுக்கிறேன். ஒரு டைம் அறுத்தாலே 150. அப்போ வாரத்தில் 300 கிலோ எனக்கு காய் அறுக்குது. 1 கிலோ ரேட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 16லேருந்து 20 ரூபா 25 ரூபா வரைக்கும் நான் போட்டுருக்குறேங்க ஐயா. என்னுடைய பொருளை பார்த்துட்டு பாண்டிச்சேரி மார்க்கெட்டில் எனக்கு 2 ரூபா சேர்த்து போடுறாங்க. சேர்த்து போட்டாலும் என்கிட்ட காய் நிற்க மாட்டுது, உடனே டக்குன்னு காலியாகி போகுது. எனக்கு உழவு சந்தையில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 6 மணிக்கெலாம் தட்டு தரசு கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு 8:30-9 மணிக்கெலாம் என்கிட்ட இருக்கிற பொருள் பூரா எல்லாமே காலியாகி போகுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் துல்லிய பண்ணையில் திட்டத்தில் இருந்து நான் காய்கறி பயிர் செஞ்சுக்கிறேன்றது அந்த ஏஓவுக்கு கொண்டும் தெரியும். வேறு யாருக்குமே அந்த 2 ரூபா சேர்த்து போட மாட்டாங்க. என் பொருளுக்கு மட்டும் கத்திரிக்காய் பயிர் வச்சு எடுத்துன்னு போகிறேன். என் கத்திரிக்காய் மற்றவங்களாம் 10 ரூபா போட்டாங்கன்னா எனக்கு 12 ரூபா போடுவாங்க. அந்த 12 ரூபா போட்டாலும் என்கிட்ட காய் இருக்காது. வரவங்க அந்த அளவுக்கு என்கிட்ட காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி போகிறாங்க சார். அதுக்கடுத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கோவக்கட்டை சார் ஒரு டைம் நட்டுட்டாக்கா 3 வருஷத்து வரைக்கும் வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்ல ஐயா. அப்படியே நான் மட்டும் காய் அறுத்துக்கினே இருக்க வேண்டியதான். இதுக்கு கால நேரமே கிடையாது. வருஷம் பூரா அது மட்டும் காய் மழை பெஞ்சாலும் சரி மானம் காய்ஞ்சாலும் சரி நான் மட்டும் காய் அறுத்துக்கினே இருக்க வேண்டியதான். ஆனால் வாரத்தில் 2 நாள் காய் அறுத்துடணும். அந்த 2 நாளில் நீ என்றைக்கு ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி அறுத்துக்கலாம். அது அறுக்காத விட்டுட்டிங்கன்னா காய் பழுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு 300 கிலோ இதுவே எனக்கு கம்மியான எழுது. இன்னும் வந்து நான் எடுக்கிறதுக்கு இன்னும் நான் முயற்சி பண்ணிக்கின்னு இருக்கிறேன் ஐயா. நான் நிறைய எடுப்பேன், என்னால் முடியும். இன்னும் இப்போ நான் 1/4 ஏக்கர் போட்டேன். ஏன்னா இது ஃபஸ்ட் டைமு. அடுத்து நான் இன்னும் 1 ஏக்கர் போடலான்னு நான் ஏற்பாடு பண்ணின்னு இருக்கிறேன். இன்னும் குறுகிய காலத்தில் நான் போட்டுருவேன். போட்டேன்னா அந்த அளவுக்கு அது ஒரு லாபகரமான ஒரு பயிர் இது. இதில் பூச்சி தாக்கம்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாதுங்க ஐயா. சும்மானாலும் நான் சொல்லக்கூடாது நம்ம அந்த அடித்தேன் நான் அந்த அடித்தேன் இதை அடித்தேன், நான் எதுவுமே அடிக்கல ஐயா. பார்த்தீங்கன்னா இதில் மாவு பூச்சின்னு ஒன்று வருதுங்க. அதுக்கு வந்து சும்மா அந்த ப்ரோபனோபாஸ்ன்னு ஒன்று அவங்க தான் எனக்கு இந்த கேவிகே மூலியத்தில் எனக்கு என்னை வந்து அந்த மருந்து வாங்கி அடி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எந்த இது இருந்தாலும் அவங்ககிட்ட தான் ஐயா நான் முறையிடுவேன். இப்படி இருக்குது சார் என் பயிர் அப்படின்னு. எந்த நேரத்தில் நான் சொன்னாலும் அங்கே இருக்கிற ஃபார்ம் மேனேஜர்லேருந்து இவங்க தான் எனக்கு முதல் காரணமே. இந்த துல்லிய பண்ணை திட்டத்தில் நான் இவ்வளோ மகசூல் எடுக்கிறதுக்கு முதல் ஆணித்தரமாக அவங்க தான் எனக்கு.
அதுக்கப்புறம் தான் மற்ற யாராக நான் சொல்ல முடியும். என் தாய் தப்பம் எப்படி எனக்கு வந்து என் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறாங்களோ அதுபோல் இவங்க 2 பேரும் இந்த கேவிக்காவில் எனக்கு இந்த துல்லிய பண்ணை திட்டத்தில் சேரணும், நீ பந்தல் போடணும், நீ இந்த பந்தல் பயிரில் நீ மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க தான் ஐயா என்னை இதுக்கு வந்து மாற சொன்னாங்க.